ஹாய் மக்களே, நம்ம எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம வசந்தன் சார் கடைக்கு தான் வந்திருக்கிறோம். எதுக்காகனா மொபைல் விவாக்கு வாங்குறதுக்காக வந்திருக்கோம். போகலாமா? வாங்க. ஆமாம், ஸோ நியூ இயர்ன்றதுனால ஏதாச்சும் ஒரு புது பொருள் வாங்கணும் இல்லை? அதனால் விவாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து சரியில்லை மக்களே. ஏற்கனவே ஒரு ஃபோன் வச்சிட்ருக்கிறாரு அப்படின்னு நினைப்பீங்க நீங்கள். ஆமாம் மக்களே, வச்சுருக்கிறாரு. அது வந்து எல்லாமே சொல்கிறதுக்கு ஒன்றும் வெக்கம் கிடையாது உங்களுக்கு. போகலாம். எதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டோ ஓட்டுறதுக்குன்னு தனியாக விவா வந்து ஃபோன் வச்சிட்ருப்பாரு. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கிறாரு. போகலாமா? வாங்க போகலாம். ஆமாம், ஒரு கிஃப்ட் இதில் ரீல் பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா? ஃபஸ்ட்டு ஒரு கிஃப்ட் வந்து வாங்கி ஆயிடுச்சு நம்ம விவாக்கு. அது என்னன்றது வந்து நான் வந்து வீடியோவில் காமிக்கிறேன். அவனோட பொருளுக்கு அவங்க உஷாராக இருக்கான். ஆமாம், வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ 2வது கிஃப்ட்டு தான் வந்து வாங்க போகிறோம். ஃபோன் வந்து இல்லைன்றதுனால நம்ம ஆட்டோ ஓலா ஊஃபர்லாம் ஓட்டுவார் இல்லையா? ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்துருக்கோம் வாங்குறதுக்கு. வாங்க போகலாம். ஆமாம், என்ன ஃபோனுன்றது பின்னாடியே ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க, க்ளோஸ் கரோ. ஒரே குஜாலம் தான். பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கணுன்னா கஷ்டமாக இருக்கும். பாவி, உனக்கு தாண்டி 40,000 போகணும். பொண்டாட்டி வாங்கி தான் நோவாங்க. இப்போ தான் தோணுது ரெட்மியில் 40,000. முதல்ல அந்த ஃபோன் நல்லா கிளாரிட்டி இருக்குதான்னு பாரு. என்னடா ஃபோன் வாங்கவா? நான் உனக்கு வசந்தன் கோல கூட ஊருப்பட்ட ஃப்ரெண்டுங்க தெரிஞ்சவங்க. டேய் டேய், என்னடா சரவணா ஸ்டோரில் பண்ண அம்மக்கலம் பத்தாதுன்னு இங்கே வேற வந்துட்டுருக்குற ஏண்டா? ஸோ மக்களை நெக்ஸ்ட்டு வாங்கினா இந்தமாரி ஒரு டிவி தான் வாங்கணும்னு ஆசை எனக்கு. ஆனாலும் நான் டிவி பார்க்க மாட்டேன், பிடிக்காது. இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு அழகான ஒரு பொருள் இருக்கணும்ல, அதனால. ஏய் வா வா. இந்த மாதிரி லைட் கலர் அவங்களுக்கு பிடிக்கும். ஒரே ட்ரெஸ்ல 2 என்ன ஹெட்செட்டு அதுவா? அப்பா அந்த வாட்ச் காமிங்க சொல்லி அப்பா அப்பா அந்த வாட்ச் காமிங்க. அதுவா கொடுக்குறாங்க? ஓய், அதுவா கொடுக்குறாங்க? இதுக்கு என்ன? ஆல்ரெடி ஒன்று இருக்குது. இது வேற மாடலா? இது எனக்கு அப்பா இதானே அம்மாக்கு வந்துச்சு. என்ன சொன்னேன் உங்களுக்கு? சொல்லு. ஏய், என்ன சொன்னேன் உங்களுக்கு? 12 மாசம் ஆச்சு. அவங்க காசு கொடுத்து வாங்கலப்பா. அது அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க எப்படி? ஏய், வாங்கிறது ஒரு ஃபோன். என்ன நான் கேள்வி கேட்டுனுக்கிறேன் நீ? பல்லாண்டா வாஷிங் மிஷின் வாங்குறேன்லம்மா. வாஷிங் மிஷின் நாங்கள் ஏன் வாங்கணும் இப்போ? ஏய் பல்லா, பல்லா 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 பல்லா. கடைக்கு வந்து இதை பற்றி பையங்கெல்லாம் கொடுத்தா எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். நீ மட்டும் ஸ்டைலாக இருக்கணும். இது பார்த்தா எதனா தெரியுதா உனக்கு? பாக்ஸ் தான். ம், ஓகே. பல்லா 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 பல்லா. கீழே ஆஹா, பல்லு தெரியுதுப்பா. அனிப்பா, மோட்டை பல்லு தெரியுதுடா. சரி, மிஷின் எந்த மிஷின் வாங்கலாம்? சரி, வாஷிங் மிஷின் எது வாங்கலாம்?
கீழே வை, கீழே வச்சு open. நான் இப்பயாச்சும் நான் ஓப்பன் பண்ணுவேன். ஒழுங்கா எடுங்க. கீழே வச்சுட்டு தரோம். ஓப்பன் பண்ணிடலாமா? அப்பா இதாச்சும் நான் பிரிக்கிறேன்ப்பா. அம்மா அம்மா இப்போ நான் தான் பிரிக்கிறேன். சரி என் புள்ள பெரிய இப்படி இல்லைப்பா. அம்மா நீயே பிரிக்காதம்மா. கிளிங்க. அம்மா நீயே பிரிச்சிடாதம்மா. பின்னாடி அதுமா. ப்ளீஸ்மா. இதுதான் கிளிக்கணும். எது? இது கிளி இது. சைடில் கூட இருப்பா. கிழிச்சிருங்க பரவாயில்ல, கவர் பண்ண. அம்மா நீ மட்டும் பிரிச்சிட போமா. இது எப்படி தெரியுமா இது? சிக்கன் வாங்கிட்டு வந்தால் கவரை கிளிப்பி அந்த மாதிரி இது. ஃபோன்றி அது. நல்லா இருக்கா? குட். நீ மட்டும் கலர் வாங்கிக்கிற, வாஷிங் மிஷின் மட்டும் ரிப்பேர் பண்ணா சொல்லல. அதான் மெக்கானிக் சொன்னேன். சரி ஓகே, அவங்க கையில் கூட ஆன் பண்ணி தருவாங்க. நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் சிலிக்கான் கவர். ஓகே ஓப்பன் பண்ணு. ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ. ஆமாம் சூப்பராக இருக்குதுடா. இது வந்து அதுக்கு ஃப்ரீயா, இதுக்கு ஃப்ரீயா? இது வந்து இதுக்கு ஃப்ரீ, இது வந்து இதுக்கு ஃப்ரீ. அனீஷ் இங்கே பாருப்பா, இங்கே பாரு. தேங்க்யூ சொல். தேங்க்யூ சார். கை கொடுத்துரு. மக்களே புது ஃபோன் வசந்தன் ப்ரோ சும்மா குத்தாரா? அவருக்கே சும்மா தர மாட்டாங்க, அவருக்கு தருவாரு. என்னன்னா ஒரு ஸ்வீட் கூட தரல, அதான் வருத்தமாகுது. கேட்டால் கஸ்டமர் தான் சொல்லுவாங்க, நமக்கே தர மாட்டேங்கிறாங்க. எந்த கஸ்டமருக்கும் தர மாட்டாங்க. எந்த கஸ்டமருக்கும் தர மாட்டாங்களா? உங்களுக்கு எப்படி காட்டுறாங்க? அது உண்மைதானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாங்க போகலாம். உங்களுக்கெல்லாம் ஃபோன் தரதே பெருசு, இல்லை வேறு கிஃப்ட் வேறு தரணுமா உங்களுக்கு? ஃபோன் அடி மக்களே ஃபோன் நல்லா இருந்ததுன்னா நீங்களும் வாங்குங்க. அனீஷ் சரி ஃபோன் ஓனர் சொல்கிறேன் நான். பல்ல நண்டை வந்துச்சு ஃபோனு. இன்னைக்கு விவாக்கு ஜனவரி 1ஆம் தேதி இன்னைக்கு ஃபஸ்ட்டு வாங்கி ஆகணும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு போய் ஃபோன் வாங்கிட்டேன். ஃபோன் எதுக்காக வாங்கின ரீசன் உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். எதுக்காக வாங்கினா, நம்ம ஆட்டோக்கு ஓட்டுறதுக்கு ஃபோன் இல்லாதனால இந்த ஃபோன் தான் என் வீட்டுக்காரர் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். இப்போ இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பீட் கிடையாது, இது 4G. அதனால் இது 5G ஃபோன் வாங்கினா ஸ்பீடாக இருக்குன்றதுனால 5G வாங்கியிருக்காரு. எதுக்காக 5G வாங்கினார் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா காமிக்கிறவங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் முதல்ல பார்த்துருங்க, நான் சொல்கிறேன் சூப்பராக இருக்குது தானே. ஆல்ரெடி நாங்கள் ஃபோன் கடையிலேயே காமிச்சிட்டேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏரியாவில் ஆல்ரெடி சிக்னல் வந்து சுத்தமாக வராது. அதனால தான் வந்து முக்கியமாக ஃபோன் வாங்குது. என்ன அப்புறமா நீங்கள் கமெண்ட் போட போகிறீங்க, அவங்க புதுசாக ஐஃபோன் வச்சிட்ருக்கிறானே எதுக்கு இன்னொரு ஃபோன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஐஃபோன் வந்து அவரோட பர்சனல் நம்பருக்கு பேசுகிறதுக்காக வச்சிட்ருக்கிறாரு. இதுன்றது வந்து பார்த்திங்கன்னா வண்டிக்காக வாங்கினது. இது உண்மையாகவே நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. பட்ஜெட் ஃபுல்லாக கொடுத்து வாங்கலை, இதையுமே இஎம்ஐயில் தான் வாங்கினது, கார்டில் ஸ்வைப் பண்ணிட்டு வாங்கினது ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு கிஃப்ட்டு பார்த்துடலாமா. இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு கோல்டு வாங்கணும் அப்படின்றதுனாலே நான் இதை வந்து சின்னதாக ஒரு கிஃப்ட்டு பண்ணியிருக்கேன். எது வாங்கினாலும் நம்ம சரவணா ஸ்டோரில் வாங்க, உங்களுக்கு தெரியும்ல. எங்களுக்கு அந்த சரவணா ஸ்டோருன்றது ராசியாக ஆயிடுச்சு. அவர் கடையில் போய் வாங்கினது. எந்த நகை எடுத்தாலுமே நம்ம வந்து சரவணா ஸ்டோரில் தான் வாங்குவோம். பார்த்துடுறீங்களா வாங்க. அவருக்கு வந்து காதில் போடுறதுக்காக ஒரு சின்னதாக வந்து ஒரு ரிங்கு ஒன்று வாங்கியிருந்தேன் பாருங்கள். தூக்குப்பா, இது தாங்க. இதுவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துருச்சு.
இது வந்து 1000 2000ன்னு சொல்ல முடியாது, வந்துருச்சு ரேட்டு. அந்த ரேட்டு என்னன்றது நான் சொல்ல மாட்டேன். இது எந்த அளவுக்கு இருக்குன்றது நீங்கள் கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நான் மறைச்சிட்டேன் சரிங்களா. அதனால் வந்து சின்னதாக ஒரு gift வாங்கணுன்றதுனால வாங்கியாயிடுச்சு. இந்த gift உங்களுக்கு பிடிச்சி ஓகே, இந்த gift உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏதோ என்னால் முடிஞ்சது சின்னதாக gift இன்றைக்கி. அவர் கம்பல் போடணுன்னு ஆசை, அதனால் ஒரு பொட்டு கம்பல் போட்டுருந்தார், கல் போச்சுது, அது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு 916 தான் போய் வாங்கணும் அப்படின்றனால இதை போய் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துட்டோம். கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி என்ன வாங்குனீங்க அப்படின்றது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த gift 2 gift உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த கலர் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப அழகாகவும் இருக்குது. இந்த ஃபோன் பார்க்குறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. எனக்கு தான் எடுத்துக்க சொன்னார் யூஸ் பண்ணுறதுக்கு. ஆனாலும் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு எல்லாமே அதில் வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு ஃபோன் யூஸ் பண்ணால் அது நமக்கு செட் ஆகாது. அதனால் நான் வேணான்ட்டேன். முதல்ல அவர் யூஸ் பண்ணி பார்க்கட்டும். ஓகே, எனக்கு வாங்கி கொடுத்தது இந்த ஃபோனோட என்னோடய ஃபோன் ரேட்டு தான். இருந்தாலும் வந்து அந்த ஃபோனே எனக்கு போதும், நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடியே கொடுத்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் விவா சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்காக நாங்கள் ஷாப்பிங் வீடியோ போடுறோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, நாங்கள் எப்போவுமே வந்து விளாக் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண உடனே நாங்கள் சொல்லிட்டோம், எங்களோட வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சுற்றுறது, ஷாப்பிங் வீடியோ, அந்தமாரி வீடியோ தான் நம்மளோட சேனலில் வரும், கண்டிப்பாக பாருங்கள் அப்படின்னு. அதுக்குன்னு நாங்கள் டெய்லி ஷாப்பிங்க்கெல்லாம் போக முடியாது, அந்தளவுக்கு பணக்காரங்க கிடையாது. நம்ம சின்ன பொருள் எடுக்கணும் அப்படின்னாலும் ஒன்று சேர்த்து வச்சு எடுப்போம். இல்லை அதை சேர்த்து வச்சு நம்மளால் எடுக்க முடிய ஆசையாக இருக்கிறதா அந்த கடனாக தான் வாங்கி சம்பாரித்து கட்டுவோம். இதுவும் உங்களாண்ட ஓப்பனாக சொல்லிடுறேன். ஓகே மக்களே, பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பாய் பாய்.